அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த மாபெரும் யுத்தம் தற்போது ஓரளவுக்கு அமைதி நிலையை எட்டியிருக்கிறது. அமைதி ஒப்பந்தம் இருதரப்பு மத்தியில் ஏற்பட்டு இன்றோடு 12வது நாளாக இருக்கிறது. அக்டோபர் 7, 2023 முதல் நடத்தப்பட்ட இந்த யுத்தத்தினுடைய இன்றைய நாள் 747வது நாளாக இருக்கிறது. எப்படியாவது இந்த யுத்த நிறுத்தத்தை சீர்குலைச்சிடணும், இந்த சமாதான நடவடிக்கை இல்லாமலாக்கிறணுங்கிறதுல இஸ்ரேலிய அரசாங்கம் மிக கவனமாக செயல்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிய ஒரு விவகாரமாக இது இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய துணை அதிபரையே இஸ்ரேலுக்கு அனுப்பி யுத்த நிறுத்தத்தை சீர்குலைச்சிடக்கூடாது என்பதை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இப்படியான சூழலில் இன்றைய தினம் சர்வதேச நீதிமன்றமும் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு முழுவதும் ஒரு பரபரப்பான நிலையை சர்வதேச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டே இருந்தது. காரணம் என்னன்னா, காசாவுக்குள்ள பட்டினி சாவுகள் இஸ்ரேல் செய்திருக்கிறது, பட்டினியாக மக்களை வைத்து உணவு கொடுக்காமலே கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை தானே முன் வந்து சர்வதேச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருந்தது. அதே நேரத்தில் UNRWA என்று சொல்லக்கூடிய ஐநாவுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி மையத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இயங்குகிறார்கள். எனவே அவர்களுடைய பாலஸ்தீன் ஃபோர்ஸஸ்க்கு தொடர்பு இருக்கிறது. குற்றச்சாட்டை சாட்டித்தான் UNRWAக்கு காசாவில் இயங்கக்கூடாது என்கிற ஒரு தடையையும் இஸ்ரேல் விதித்திருந்த நிலையில் இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அனைவரும் எதிர்த்து பார்த்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த தீர்ப்பில் மிக அருமையான சில செய்திகளை அவர்கள் கோடிட்டு காட்டி தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். UNRWA நடுநிலைமை கொள்கையை மீறியதாகவோ அல்லது உதவி விநியோகத்தில் மனிதாபிமான உதவிகள் செய்கிற விவகாரத்தில் பாகுபாடு காட்டியதாகவோ எந்த ஆதாரமும் கிடையாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது சர்வதேச நீதிமன்றம். அதைத் தொடர்ந்து தற்போதைய சூழ்நிலையில் UNRWA ஆற்றிய பங்கை எந்த சர்வதேச அமைப்புகளாலும் மாற்ற முடியாது என்பதையும் நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மேலதிகமாக பாலஸ்தீன் குடிமக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வது இஸ்ரேல் மீது கட்டாய கடமை என்பதை மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பேசும்போது பாலஸ்தீன பிரதேசங்கள் ஐநா நிவாரண முயற்சிகளை அனுமதிக்க இஸ்ரேல் கடமைப்பட்டிருக்கிறது. ஐநா பாலஸ்தீன மக்களுக்கு எந்த உதவியை செய்ய வந்தாலும் அதை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதே நேரம் UNRWAவினுடைய ஊழியர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உறுப்பினர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இஸ்ரேல் எந்தவிதமான ஆதாரத்தை கொண்டும் குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிவிட்டது. இஸ்ரேல் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கிடையாதுன்னு போட்டு உடைச்சிருக்கு சர்வதேச நீதிமன்றம். இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையோடு இணைந்து செயல்பட வேண்டும். UNRWAவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை இஸ்ரேல் வழங்க வேண்டும். போரினுடைய ஒரு ஆயுதமாக பட்டினியை பயன்படுத்துவதற்கான தடையை இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றுகிறது என்று சொல்லக்கூடிய ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மேலதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்கிரமிப்பு சக்தியாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதிகளுக்கு அதனுடைய சட்டங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஆக்கிரமித்து வச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலுடைய சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று தெளிவாக இன்றைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேலிய பிரதமர் மீது இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் மீதும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் மேன்முறையீடு செய்திருந்தது இஸ்ரேல். அதையும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. எனவே சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இருக்கிறார். சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் UNRWA பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்து செயல்படவில்லை. அவர்கள் சுயாதீனமாக செயல்படுகிறார்கள். எனவே அவர்களை பாலஸ்தீனத்திற்கு செயல்பட அனுமதிக்க வேண்டும். இஸ்ரேல் போர்க்குற்றம் செய்திருக்கிறது என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தியும் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன அதிர்ச்சிகரமான செய்தி என்று சொன்னால், பாதிக்கும் மேற்பட்ட அமெரிக்க மக்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அமெரிக்காவை அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. ரவுட்டர்ஸ் அதே போன்று இப்சோஸ் இணைந்து நடத்தியிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பீடு நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவில் அந்த கருத்து கணிப்பீட்டில் 59% அமெரிக்கர்கள் தங்களுடைய நாடு அமெரிக்கா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதே போன்று 80%
ஜனநாயக கட்சியினர் 21% குடியரசுக் கட்சியினரும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை ஆதரிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் காசா யுத்த நிறுத்தம் நீடித்தால் ட்ரம்ப் பாராட்டக்குரியவர் தான் என்றும் 51% சொல்லுகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சர்வதேச அளவில் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா மட்டும்தான் தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி ஐநாவிலேயும் இதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அங்கீகரிக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா முழுவதும் அமெரிக்க அதிபருக்கு எதிரான நோக்கிங்ஸ் ஆர்ப்பாட்டங்களும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிற நிலையில் அமெரிக்க மக்களுடைய மனோநிலையில் அல்லாஹ் தாலா மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளால் அமெரிக்க மக்களில் 59% பாலஸ்தீனத்தை தனி நாடாக அமெரிக்காவை அங்கீகரிக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள் என்பது அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு செல்ல நினைக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கே ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கப் போகிறது. எனவே இனிமேல் வேறு வழியில்லை. பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவது மட்டும்தான் அவர்களுடைய அரசியல் வாழ்வை நீடிக்க செய்யும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் காசாவினுடைய இடிபாடுகள் என்பது ரிசாவினுடைய 13 பிரமிடுகளுக்கு சமமானது என்று சொல்லி ஐநாவுடைய மேம்பாட்டு திட்டத்தினுடைய பிரதிநிதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கை வெளியாகியிருக்கிறது. காசாவில் 90% கட்டிடங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிட அழிவுகள் இருக்குதா, இடிபாடுகள், அது கீசாவினுடைய பிரமிட்டுகளோடு ஒப்பிட்டு அவர் சொல்லும்போது பாரிய 13 பிரமிட்டுகளை அது அளவுக்கு உண்டான இடிபாட்டு குப்பைகளில் காசாவில் இருக்கிறது. சுமார் 55 மில்லியன் டன்கள் இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அகற்றித்தான் காசாவை டெவலப் பண்ணணும். குறைந்தது 10 ஆண்டுகள் இதை அகற்றுவதற்கு செல்லலாம் என்று ஐநா மதிப்பிட்டிருக்கக்கூடிய சூழலில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்கில் இன்றைக்கும் 43 அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அநியாயமாக கைது செய்திருக்கக்கூடிய கவலைக்குரிய செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை கவனிப்பதற்காக இஸ்ரேல் சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றை அமெரிக்கா அமைத்திருக்கிறது என்று செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை இந்த செய்திகளை அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை மையம் முழுமையாக கண்காணிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் 200 பேர் இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்தது எதுக்காக என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கையால் தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் சமாதானத்தை கடைபிடிப்போம், அவன் கடைபிடிக்க மாட்டான், அவனை கண்காணியுங்கள். எனவே தான் அமெரிக்க அதிபர் 200 பேரை அனுப்பி வச்சு அவர்களை கண்காணிக்கிற சிவில் வேலையை பாருங்கள் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது, காசா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீனத்தை 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை, அங்கே தான் ஜெருசலம், ரமல்லா, கன்னியமிக்க மசூல், அக்ஸா இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதி. காசா என்பது இன்னொரு பகுதி. இதில் காசாவில் தான் பாரிய யுத்தம் நடைபெற்றது. மேற்கு கரையிலும் அங்கங்கே தாக்குதல் நடைபெறக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு தனிநபர் மசோதா ஒன்று இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் கொண்டு வரப்பட்டிருந்தது. அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இஸ்ரேலில் இருக்கிற அதே நேரம் ஜெருசலமில் இருக்கிற அதே நேரத்தில் தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆரம்ப வாசிப்பு விடப்பட்டது. அமெரிக்கா எதிர்த்த போதிலும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறது இஸ்ரேலுடைய பாராளுமன்றம். நெசட் என்ன தீர்மானம் என்று சொன்னால், ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய இஸ்ரேலுடைய இறையாண்மையை விதிக்கிற மசோதாவாகத்தான் இந்த மசோதா இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆரம்ப வாசிப்பு நிறைவேறியிருக்கிறது. அதாவது அவருடைய நெசட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆரம்ப வாசிப்பில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமித்திருக்கிற பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் என்று அறிவிப்பதற்கான தீர்மானம் இது. அது பாலஸ்தீனம் தான். புதிதாக பிடித்த இடங்கள் அவங்க அந்த இடங்களை எல்லாம் இப்போது இஸ்ரேல் என்று அவங்க அறிவிக்க போகிறாங்க. அதுக்கான தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்ததில் இதற்கு ஆதரவாக 25 வாக்குகளும் எதிராக 24 வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அவங்க நெசட்டில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்கிற நிலையில் வாஷிங்டன், அதே போன்று இஸ்ரேலுடைய பேர் இருக்கிற கவர்மெண்ட், அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இந்த 2 பேரும் இதை ரசிக்கல. ஆனாலும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவினுடைய ஆட்கள் இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ரமல்லா பணியகத்தினுடைய தலைவராக செயல்படக்கூடிய வலித் அல் அம்மாரி அவர்கள் வெளியிடுகிற செய்திகளை அல் ஜசீரா சுட்டி காட்டியிருக்கிறாங்க.
ஏன் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இதை ரசிக்கலனா விரைவிலேயே ஒரு தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலில் தனக்கு எதிராக இது அமைந்து விடும் என்று அவர் பயப்படுகிறார். அவ்வளவு தானே தவிர அமெரிக்கா ஏன் ரசிக்கலை என்று சொன்னால், சமாதான நடைமுறையில் இருக்கும்போது அவருடைய பேச்சை மீறி இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அரபு நாடுகள் இதற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக கத்தார் இதற்கு எதிரான தன்னுடைய எதிர்ப்பை தற்போது சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் மசோதாவை சமர்ப்பிக்கக்கூடிய எம்பி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுடைய ஆளும் கூட்டணியை சேர்ந்தவர் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு கருத்து கணிப்பீடு இஸ்ரேல் தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய மாறி செய்தி பிரிவு ஒரு கருத்து கணிப்பீட்டை எடுத்திருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே கடந்த தேர்தல் ஆளும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் 15.3% இம்முறை எதிர்க்கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்கிற மனோநிலைக்கு வந்திருக்கிறார்கள். எல்லா நாடுகளும் இந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும், மிதக்கிற ஓட்ஸ்ன்னு அதை சொல்லுவாங்க. இவங்க தான் அரசாங்கங்களுடைய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நான் அந்த கட்சின்னு கொஞ்சம் பேர் இருந்துருவாங்க, இந்த கட்சின்னு கொஞ்சம் பேர் இருந்துருவாங்க, நடுவில் கொஞ்சம் பேர் கடைசி கட்டத்தில் தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் தான் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கும். அப்படி ஃப்ளோட்டிங் ஓட்ஸாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் தற்போது 15.3% எதிர்கட்சிக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்கிற மனோநிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிருக்குது. பெஞ்சமின் நெத்தன்யாஹு மண்ணை கவுவதற்கு நெருக்கமாக இருக்கிறார். ஆட்சியை கொடுப்பவன் அல்ல, ஆட்சியை எடுப்பவன் அல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் அதிலே என்ன நடக்கிறது என்பது என்கிற நிலையை இன்றைக்கு ஒரு ஆபத்தான மேலதிகமான ஒரு கவலைக்குரிய செய்தி வெளியாக இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், இஸ்ரேல் தொடர்ந்து புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா பகுதியில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டே வர்றாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுக்கு தான் சொந்தம் என்கிறதுக்கு ஆதாரம் தேடிக்கிட்டே இருக்காங்க, வரலாற்று ஆதாரம் தேடுறாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஏன்னா அது வரலாற்று ரீதியாக ஆரம்பத்தில் ஆங்காங்கே யூதர்கள் குடியிருந்தாலும் அதற்கு பிறகு அங்கிருந்த மக்கள் அரபியர்கள், பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இஸ்லாமியர்கள் என்றாகி புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாமியவர்களுடைய பாரம்பரிய 3வது புனித தலமாக மாறியிருந்தது. ஆனாலும் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பீடமேறியதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா பகுதியில் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்த நேரத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை அவங்க வெளியேற்றலை, மனிதாபிமானத்தோடு தான் நடத்தினாங்க. இப்படியான ஒரு சூழலில் தொடர்ந்தும் இஸ்ரேலுடைய அகழ்வாராய்ச்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது அதை நம்ம சொத்துன்னு ஆக்கிக்க முடியாதுங்கிறதுக்காக பல முயற்சிகளை தொடர்ந்து பண்ணி வர்றாங்க. அந்த மாதிரி அகழ்வாராய்ச்சிகள் செய்த காரணத்தினால ஜெருசலம் கவர்னர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய பள்ளி வாயில் அதனை சுற்றி பழைய நகர இந்த மாதிரியான அகழ்வாராய்ச்சிகள் செய்த காரணத்தினால மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சில முக்கியமான பகுதிகள் இடிந்து விழக்கூடிய ஆபத்தில் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகள் தான் இப்படி இடிந்து விழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஆபத்தான செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் தாலா தான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருள் காரணமாக மஸ்ஜிதுல் அக்ஸா பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.